வீட் பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. வச்சுங்க வீட் பரோட்டாவும் தயிர் தக்காவும் இன்னைக்கு சப்பாத்தி வேண்டாம். காலையில் பழைய சாதம், மத்தியானம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி. அதுக்கு எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தியில் எள்ளு போட்டு வறுத்து போடுவோம். இது வந்து கஸ்தூரி மேத்தி, இதே லேசாக வறுத்து போட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் மாவோட பசங்க. இப்படி மாவு பேசுங்க, நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். தயிரில் ஜீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை. இதுக்கு தயிர் தர்க்கா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, சர்க்கரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தயிரில் போட்டுக்கலாம். தயிர் இங்கே ரெடியாக இருக்குது. கடைஞ்சி தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. தயிர் மட்டும் நல்லா கெட்டியாக திக்காக இருக்கணும். காலையில் சப்பாத்தி தாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பரோட்டா செஞ்சு கொடுங்கன்ட்டாங்க. வீட் பரோட்டா, அப்படியே பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தாங்க பரோட்டா செய்யணுங்க, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி. தயிரோட அல்டிமேட்டாக இருக்கும் பரோட்டா. எங்கள் வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எருந்தட்டை திங்கிருவா